Good morning, all beauticians and associates. ஸோ இன்றைக்கி மிக முக்கியமான நாள் ஏப்ரல் 1, 2025. ஸோ ஃபினான்ஷியல் இயருடைய ஃபஸ்ட்டு டே. மார்ச் எல்லாம் கணக்கு முடிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குற மாதிரியான ஒரு வருடங்களாக இது அமையணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரில் நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும்னு விருப்பப்பட்டதுனால நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா கொடுக்குறேன். இந்த வீடியோ யாருக்காகனு கேட்டால் ட்ரூஃபீல் பிஸ்னஸில் கஸ்டமராகவும் பிஸ்னஸ் பண்ணுற பிஸ்னஸ் பீப்புளுக்காகவும் இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன். ஸோ அதில் நான் சந்தோஷமும் அடைகிறேன். ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மேக்ஸிமம் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எல்லாமே பியூட்டிஷியன் ஓரியன்டாக தான் இருப்பீங்க. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கஸ்டமர் ரெக்கார்ட் நோட். ஸோ ஒவ்வொருத்தரும் கஸ்டமர் ரெக்கார்ட் நோட்டை நீங்கள் பயன்படுத்தும் போது மட்டும்தான் உங்களுடைய வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு உங்களால் கொண்டுட்டு போக முடியும். இப்போ நான் ஒரு சின்ன கொஷின் கேட்குறேன். அதாவது போன மாதம் மார்ச் மாதம் 13ஆம் தேதி உங்கள் பார்லருக்கு யார் யார் வந்தாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? மார்ச் 20ஆம் தேதி உங்கள் பார்லருக்கு யார் வந்தாங்கன்னு தெரியுமா? 2025 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி யார் வந்தாங்கன்னு தெரியுமா? அல்லது போன வருடம் 2024 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி உங்கள் பார்லருக்கு யார் வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ எவ்வளோ பேர் உங்களால் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 99% பீப்புள்ஸ் தெரியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாமல் போச்சு? உங்களுடைய வாடிக்கையாளர்கள் தான் உங்களுடைய அசட் இல்லைங்களா? வாடிக்கையாளர் வச்சு தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. அப்போ எந்தெந்த வாடிக்கையாளர்கள் என்னென்னைக்கு வந்தாங்கன்ற ஒரு கஸ்டமர் ரெக்கார்ட் புக்கை நீங்கள் ஏன் மெயின்டைன் பண்ணலை? ஏன்னா உங்களுடைய கஸ்டமர் திரும்ப 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 வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அப்போ எந்த கஸ்டமர் என்றைக்கு வந்தாங்க, என்ன பர்பஸ்க்காக வந்தாங்க, பர்பஸ் ஃபில்ஃபில் ஆகிருச்சா, மறுபடியும் அவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்களா, இவ்வளோ விஷயங்களை பார்க்குறதுக்கு ஸோ உங்களுக்கு கஸ்டமர் ரெக்கார்ட் நோட் அப்படின்றது தேவை. ஸோ நிறைய பேர் அதாவது ஏப்ரல் 2024 இருந்து ஸோ ஏப்ரல் மார்ச் 2025 வரைக்கும் அந்த போன வருடம் ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஃபுல்லாகவே, அதாவது 2024 ஏப்ரலில் இருந்து 2025 மார்ச் வரைக்கும் உங்கள் பார்லருக்கு இதுவரைக்கும் எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்தாங்க, யார் யார் வந்தாங்கன்ற டேட்டாஸ் உங்கள்கிட்ட இருக்கா? ஸோ அந்த டேட்டாஸே போதும் இந்த வருடம் உங்களுடைய வியாபாரத்தை அப்கிரேட் பண்ணுறதுக்கும் அவங்க மூலிமா ரெஃபரல் பண்ணி நியூ கஸ்டமரை கொண்டுட்டு வரதுக்கும். அதனால் உங்களுடைய கஸ்டமர் ரெக்கார்ட் புக் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா, விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாம் ஒரு வியாபாரத்தை செய்யும்போது மட்டும்தான் உங்களுடைய வியாபாரம் பல மடங்கு வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விதிமுறைகள்லாம் என்ன? சின்ன ஒரு எக்ஸாம்பிள். உங்கள் குழந்தை உங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க. அந்த ஸ்கூல் எத்தனை மணிக்கு வேணாலும் கொண்டு போய் உங்களோட சைல்டு உங்கள் கிட்ஸை கொண்டு போய் விடலாம். எப்போ வேணாலும் அந்த ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடலாம். ஸோ அந்தளவுக்கு ஃப்ரீடமாக இருக்குது. அந்த ஸ்கூலில் உங்கள் குழந்தைய சேர்த்துன்னு நினைப்பீங்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக 9:15 உள்ளே வந்துடணும். பேரண்ட் யாரும் நாட் அலவுடு. ஸோ அதுக்கடுத்து பேரண்ட்ஸ் மீட்டிங் கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ரொம்ப ஸ்கூல் டைம் பார்த்திங்கன்னா 4:30க்கு முன்னாடி கிட்ஸ் நம்ம வெளியே கூட்டிகிட்டு வர முடியாது. அப்படியே வெளியே கூட்டிகிட்டு வரோம். அதுக்கான ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ். பேரண்ட் அதாவது வெளியில் கூட்டிகிட்டு வரதுக்கான அந்த அப்ரூவல் மேனேஜ்மெண்ட்டில் கேட்டு தான் கூட்டிகிட்டு வரணும். இந்த மாதிரி அப்ரூவல் இந்த மாதிரி ஸ்கூலில் நீங்கள் சேர்த்துவீங்களா? எந்த பள்ளிக்கூடம் உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்குதோ அந்த பள்ளிக்கூடத்தில் உங்கள் குழந்தைங்க நீங்கள் சேர்த்துன்னு நினைப்பீங்க. அப்போ நமக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஸ்கூல் நல்ல ஸ்கூல் அப்படின்றத நாம் ஃபீல் பண்ணுறோம். அதேமாரி உங்களுடைய பிஸ்னஸ்க்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கா? யோசிச்சு பாருங்கள். ஸோ என்னுடைய பார்லர் இத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவேன், இத்தனை மணி வரைக்கும் நான் பார்லரில் தான் இருப்பேன், இடைப்பட்ட நேரத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாலும் பார்லரை டிஸ்டர்ப் பண்ண அளவுக்கு நான் இருப்பேன். ஸோ அதேமாரி ஒரு ப்ராடக்ட் வேணும் வாங்கணும் அப்படின்னா அந்த டைம், ஏன்னா பக்கத்துலேயே காஸ்மெட்டிக் ஷாப் இருக்கும், டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு டக்குன்னு கிளம்பிடுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களோட பிஸ்னஸ்க்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் உறுதிப்பாட்டோடு இருக்கிறீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு அது பெனிஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த பார்லர் எப்போ திறக்கிறாங்க, எப்போ மூடுறாங்க, ஸோ நீங்கள் என்றைக்கு ஷட்டர் ஆஃப் ஷட்டரில் வச்சுட்டு
அவைலபிள் இல்லாமல் போகிறீங்களோ அந்த நேரத்தில் சில கஸ்டமர் வந்திருப்பாங்க, அவங்க வேறு பார்லருக்கு போயிருப்பாங்க, அவங்களோட ஸ்ட்ராங் கஸ்டமராக மாறி இருப்பாங்க. அப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு பிஸ்னஸ்க்குமே. அதேமாதிரி நம்ம ட்ரூஃபில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலையுமே கூட பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிறையா வச்சுருக்குறோம். அதனால தான் பிஸ்னஸ் வளருது. ஸோ எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம பிஸ்னஸை வந்து நம்ம மாற்றி அமைச்சிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு பியூட்டிஷியன்ஸ் கேட்டாங்க, நான் ஒரு ரெஃபரல் கொடுத்தேன், பட் அவங்ககிட்ட எனக்கு கமிஷன் வரல அப்படின்னு. ஆனால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, நீங்கள் எந்த மாதம் ரெஃபரல் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்களோ கமிஷன் வாங்குற மாதம் நீங்கள் 500 பிவின்றது கம்பல்சரி பண்ணியிருக்கணும். 60% பிஸ்னஸை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம வச்சுருக்கணும். ஏன், உங்களுடைய வியாபாரம் நல்லா இருக்கிறதுக்காக தான் நாம் அந்த கண்டிஷன்ஸ் வச்சுருக்கோமோ தவிர, நான் அதை ரிலாக்ஸ் பண்ணால் எனக்கு பணம் வந்துடும், ஆனால் உங்களுக்கு பணம் வராது. ஓகேங்களா? நீங்கள் நிறையா சம்பாதிக்கணும், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுறவங்க நிறையா சம்பாதிக்கணுன்றதுக்காக தான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருக்கிறன்றதை நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருந்தால் தான் உங்கள் டீமில் இருக்கிறவங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு நிறையா பணம் வரும். ஸோ அப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் வந்து வேகமாக ஒரு இடத்துக்கு போகணும், ஜஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இதுக்கு வேகமாக போய்கிட்டு இருக்கிறீங்க, நம்ம நினைப்போம் சிக்னல் விழுந்துக்கிட்டே இருக்கும். என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த 2 மினிட்ஸ் சிக்னல் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நம்ம சில நேரங்கள் எரிச்சல் அடைஞ்சதும் உண்டு. அந்த 2 நிமிஷம் சிக்னல் தான் உங்களை ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண வைக்குது. இல்லைன்னா டிராஃபிக் ஜாம் ஆகி ½ அன் ஹவர் ஹோல்டிங் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிரும். அப்போ நமக்கு எல்லா இடத்துலையுமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்றது நம்மளுடைய வளர்ச்சிக்காகவும் வேகத்துக்காகவும் தான் இருக்கோ தவிர, பட் அது வந்து உங்களுக்கான தடை அல்ல அப்படின்றத உங்களுடைய மைண்ட் செட்டில் கொண்டுட்டு வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து ப்ரைம் டைம். ஒவ்வொரு விஷயத்துக்குமே ப்ரைம் டைம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை செய்யணுமோ அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை கான்சன்ட்ரேட்டாக நீங்கள் செய்யணும். அதுதான் ப்ரைம் டைமோட இம்பார்ட்டன்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சில விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஈவினிங் 4 o'clock போய் நீங்கள் கற்றுக்கலாமா அப்படின்னா கற்றுக்க முடியும். ஆனால் அது உங்களுடைய பிஸ்னஸ் டைமை டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா பியூட்டிஷியன்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் முடிஞ்ச நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பியூட்டிஷியன் சர்வீஸ்க்காக வருவாங்க. அந்த டைமில் போய்ட்டு நான் நல்ல விஷயத்தை கற்றுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, உங்கள் பிஸ்னஸ் என்ன ஆயிரும், ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களோட பிஸ்னஸ்க்கான ப்ரைம் டைம் என்ன, ஈவினிங் 4 to 7 வரைக்கும் நான் கண்டிப்பாக என்னுடைய பிஸ்னஸை கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்றது மேபி இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஸோ படிக்கிற டைம் அப்படின்னா ஸோ ஆஃப்டர் 9:30க்கு மேலே ஈவினிங் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். அல்லது ஏர்லி மார்னிங் 4:30 to 6 o'clock நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்காக நீங்கள் டைம் எடுத்துக்கணும். அது படிக்கிறதுக்கான ப்ரைம் டைம். ஏன்னா நம்ம பிஸ்னஸ் பீப்புளாக வந்த பிறகு ஒவ்வொரு நேரத்துலையும் இப்போ ஃபேமிலிக்கான ஒரு ப்ரைம் டைம்னு இருக்கும். அப்போ கிச்சன் ஒர்க்கு அது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போ அதுக்கான ப்ரைம் டைம். அப்போ பிஸ்னஸ் நேரத்தில் கிச்சன் ஒர்க்கையோ, கிச்சன் டைமில் ஸ்டடி ஒர்க்கையோ, அல்லது பிஸ்னஸ் டைமில் ஸ்டடீஸ் லேர்னிங்காகவோ நீங்கள் அப்நார்மலாக பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் நிறைய இடங்களில் ஹேங்க் ஆகிறீங்க, டென்ஷன் ஆகிறீங்க. அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ப்ரைம் டைம் அப்படின்றது இருக்குது. அந்த ப்ரைம் டைம் என்னன்றது கண்டுபிடிச்சி ஸோ அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய வாழ்வியல் முறையை மாற்றுறீங்க அப்படின்னால் உங்களுடைய வருமானம் எந்த இடத்துலையும் பாதிக்காமல் இருக்கும், உங்களுடைய வியாபாரம் எந்த இடத்துலையும் பாதிக்காமல் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரைம் டைமுடைய இம்பார்ட்டன்ஸ். அதேமாதிரி தான் ட்ரூஃபில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே உங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் பண்ணுன்ற பட்சத்தில் ட்ரூஃபில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணுறதுக்கான ஒரு ப்ரைம் டைம் இருக்கும். ஸோ அந்த ப்ரைம் டைம் உங்களுக்கு எதுன்றதை கண்டுபிடிங்க. எல்லாத்துக்கும் ஒரே டைம் ப்ரைம் டைமாக ஒரு வேலைக்காக எல்லாத்துக்குமே ஒரே நேரம் வந்து ப்ரைம் டைமாக அமையாது. ஸோ ஒவ்வொருடைய வாழ்வியல் அடிப்படையில் வியாபாரத்தினுடைய அடிப்படையில் அந்த ப்ரைம் டைம்ன்றது மாறிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா 2 to 4 ட்ரூஃபில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி செய்ய முடியுமா, சிலரால் முடியும். சிலருக்கு அந்த நேரம் ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அது ப்ரைம் டைம் ஹோட்டல் வச்சுருக்கீங்கன்னா அப்போ நிறைய பேர் சாப்பாட்டுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் சில வியாபாரங்களில் ப்ரைம் டைம் மாறும். அதுவே உங்களுடைய வியாபாரத்தில் ஸோ உங்களுடைய ப்ரைம் டைம் எது அப்படின்றத எந்தெந்த வேலைகளுக்கு எந்தெந்த நேரம் ப்ரைம் டைம் அப்படின்றத கண்டுபிடிங்க. ஸோ ப்ரைம் டைம் வச்சு ஒர்க் பண்ணுனா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 10 hours. ஓகேங்களா, நல்லா 10 hours எடுத்து பாருங்கள். 10 hours நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களான்னு.
ஸோ காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னால் எல்லா நேரமும் நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ ஐடியல் டைம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ஸ். ஸோ நம்ம ஒர்க்குக்காக ஒரு பிளேஸ்க்கு போயிடுறோம். ஆனால் எல்லா நேரமும் அந்த ஒர்க்கை நம்ம செஞ்சிட்டு இருக்க போகிறல, சில நபருக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். அந்த வெயிட் பண்ணுற நேரத்தை நம்ம எப்படி நம்மளோட டைமை யூட்டிலைஸ் பண்ணுறோம், என்ன விஷயத்தை கற்றுக்குறோம், ஸோ எல்லாம் ப்ரைம் டைமில் கேட்டகரியில் சேர்ந்தது தான். ஸோ அப்போ நமக்கு கஸ்டமர் வராதப்போ நம்ம என்னென்ன வேலைகளை செய்யணும், இந்த அலைன்மெண்ட் அப்படின்றது ஒன்று வந்துருச்சு அப்படின்னால், ஸோ உங்களுடைய நேரத்தை வந்து இன்னும் சூப்பராக உங்களால் நிர்வகிக்க முடியும். அதாவது உங்கள் நேரத்தை சரியாக நிர்வாகம் பண்ணினீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 hours தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நிர்வாகம் பண்ணாதவங்களுக்கு, ஸோ இப்படி நிர்வாகம் சரியாக பண்ணுறவங்களுக்கு மாதத்தில் 45 நாள் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் நான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 10 மணி நேரம் ஒர்க்கிங் டேஸில் 5 hours ஐடியலாகவே போயிடுது மேக்ஸிமம். ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் வந்திருக்கும், லிங்க்கை டச் பண்ணுவீங்க, அது ஒரு நல்லா அட்ராக்டிவ் வீடியோவாக இருக்கும், அதில் 5 minutes போயிடும். ஸ்க்ரோல் பண்ணுவீங்க, அடுத்தடுத்து 4 வீடியோ வரும், 50 minutes காணாமல் போயிடும், ½ hour காணாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமுள்ள வேர்ல்டு இது. ஸோ அந்த மாதிரி மாறிடுச்சு. நாம் தான் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நம்ம பாதுகாத்துக்கணும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் உங்களோட ஒர்க்கிங் டைமை கரெக்டாக பிளான் பண்ணுறீங்கன்னா, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் 5 hours மீதி பண்ண முடியும். ஸோ காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிங்கன்னா 1 hour சேர்த்து கிடைக்கும். லேட்டாக 1 hour படுத்திங்கன்னா அதில் 1 hour கிடைக்கும். ஸோ 6 மணியிலிருந்து ஒரு 10-11 மணிக்கு வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஃபாஸ்ட்டாக செய்யும்போது அதில் 1 hour கிடைக்கும். 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் உங்களோட வேலையை ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணால் அதில் 1 hour கிடைக்கும். அதுக்கடுத்து 3 மணியிலிருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் நீங்கள் ஷெட்யூல் பண்ணால் அதில் 1 hour உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இப்போ காலையில் 1 hour, மார்னிங் 1 hour, ஆஃப்டர்நூன் 1 hour, ஈவினிங் 1 hour, லேட்டாக படுக்கிறனால 1 hour. அப்போ 5 hours உங்களால் எக்ஸ்ட்ராவாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு மாதத்தில் 5 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிது. ஒர்க்கிங் டைம்ன்றது 10 hours தான். ஆனால் இப்போ எக்ஸ்ட்ராவாக 5 hours நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு பாதி நாட்கள் 30 நாள்ன்றது 45 நாளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய நேர நிர்வாகம் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு கொண்டுட்டு போகுன்றத விஷயங்கள்லாம் முன் வச்சு இந்த ஃபிசிக்கல் ஸ்டார்ட் அப் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு வருடமாக அமைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.